ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன பார்த்தீங்களோ அதை தான் இப்போ பேச போகிறேன். ஆக்சுவலாக ஆக்டிவ் ஃபைபர் வந்து என்ன நடந்துச்சு, கொஞ்சம் ஒரு சில எப்படி சொல்கிறது, பில்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் தவறுதலாக வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுனாக்கா, நாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 20 சம்திங்கில் வந்துட்டு ஆக்டிவ் ஃபைபரில் வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் எடுத்திருந்தோம். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் 2014-15 காலகட்டத்தில் வந்து ஆக்டிவ் ஃபைபரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதனுடைய சர்வீஸ் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சாலும் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி தர மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம திருப்பியும் வந்து இந்த ஆக்டிவ் ஃபைபரையே வந்து நம்ம சூஸ் பண்ணோம். 150 Mbps வந்து பர் செகண்டுக்கு ஸ்பீடு வந்து நம்ம எடுத்திருந்தோம். மந்த்லி வந்து 845 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் கணக்கு பண்ணினாக்கா 997 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதை தான் எடுக்கிறதா இருந்தோம். அதே போல் அந்த சரௌண்டிங் அந்த ஜோனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணோம், சொன்னோம், அவர்கிட்ட பேசணும். நம்ம மந்த்லி தானே பே பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பேசணும். அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டை இனிஷியலாக முன்னாடியே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு பல காரணங்கள்லாம் சொன்னாங்க. யாரோ சில பேர்லாம் வந்துட்டு மந்த்லி பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு லைன் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ ஒரு 800 வச்சிங்களேன் அவரேஜாக. ஸோ இப்போ இது நீங்கள் ஓகேன்னு சொல்லி லைன் எடுத்துட்டீங்க. இப்போ இதுக்கு ரன் பண்ணுற ஒயரிங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட், அதான் இந்த ரவுட்டருடைய வேல்யூ, அப்புறம் இந்த ஒர்க் பண்ணுற மேன் பவர், ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணாக்க இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு மாதம் பில்லு வருதுனாக்கா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லாமல் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து பில்லு கட்டாமல் எங்கேயாவது போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி காரணத்தினால இவங்களுக்கு அதனால் நஷ்டமாகுது அப்படிங்கிறத காரணம் பேஸ் பண்ணி இதுதான் கதை. புரியுதுங்களா? இதுதான் கதை. என்ன கதைன்னா, ஏன் முன்னாடி ஆகிறாங்கன்னா இதுதான் கதை. பார்த்துக்குங்க, பில்லு கட்டாமல் முன்னாடியே ஓடிடுறாங்களாம். அதுதான் கதை. இதை இப்படி சுற்றி வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நானும் 3000 வந்து பே பண்ணியாச்சு. லைன் எடுத்தாச்சு. லைன் அடிக்கிறதுக்கு ஆள் வராங்க. வேறு இங்கேருந்து லைனை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. லைனை வந்து அங்கே வந்து அந்த பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம வீட்டில் தான் அடிக்கணும்னு சொன்னாங்க. இது இங்கே அடிக்கிறீங்களே, இதை பவர் சப்ளை வேறு கொடுக்கணுன்றீங்க. ஸோ இது மீட்டரில் எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் வந்து விளக்கம் சொன்னாங்க. மந்த்லி வந்து 50 to 40 ருபீஸ் வந்து டிடக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு பில்லே வரும். நாங்கள் சரி, ஓகே, அதையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு ஓனர்கிட்ட பேசி அந்த பாக்ஸை அடிக்க விட்டோம். அடித்தாங்க, லைன் கொடுத்தாங்க, எல்லாம் வந்துச்சு. ஓகே, ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி 3 மாதம் அந்த முன்னாடியே பே பண்ண பில் அமௌண்ட் வந்து இந்த February 23 வந்து அது வந்து முடியுது. 3 மாதம் மறுபடியும் பில்லு வருது. 23 வந்து February 23 வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 2991 ரூபா வந்துச்சு. ஸோ என்ன கணக்குன்னா மறுபடியும் 3 மந்த்துக்கு வந்திருக்கு. இது எனக்கு கொஞ்சம் கட்டக்கூடாதுன்னு கிடையாது, என்னால் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நம்முடைய கமிட்மெண்ட்டு 1000 இருக்கும். நான் அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஆல்ரெடி பிஃபோராகவே நான் உங்ககிட்ட என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸை நான் சொன்னேன். சரி, ஓகே, இதை 3 மாதம் ஃபஸ்ட்டு பில்லு மட்டும் தானே அப்படி கட்டணும், மீதிலாம் வந்து மந்த்லி வந்து பே பண்ணால் போதும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு தான் சொல்லி அக்ரிமெண்ட்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லி எல்லாம் எடுத்தோம். ஸோ நான் எந்த விஷயத்தில் தெளிவாக இருந்து இதை நான் தெளிவாக கேட்டுக்கிட்டேன். ஆனால் இப்போ பில்லு மறுபடியும் வந்தது என்னென்னாக்கா, மறுபடியும் 3 மாதத்துக்கு ஒட்டுக்காக கட்டுங்கன்னு சொல்லி வந்துச்சு. நான் சரி, ஓகே. அப்புறம் இந்த 3 மாதம் நான் வந்து இந்த இபி பில்லு வந்து டிடக்ஷனே பண்ணாமல் வந்திருக்கு. அது வேறு பெண்டிங்கில் இருக்குது. என்ன கதை அப்படின்னுட்டு நான் இது சரி வராது, இது இப்போவே நிவர்த்தி பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு யார் லைன் எடுத்தாங்களோ அவங்க அந்த ஜோனுக்காரங்கள்ட்ட கால் பண்ணி பேசினேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஒரு லேடி எடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பில்லு வந்துருக்கு,
ஆனால் நான் வந்து ஆரம்பத்தில் இதுதான் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டு, என்னால் மாதம் தான் பே பண்ண முடியும்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் மறுபடியும் பில் இப்படி வந்துருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் அந்த மந்த்லி பே பண்ணுற அந்த ஆப்ஷன்லாம் வந்து எப்போவே க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து 3 months ஒன்று தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இதை லைன் எடுக்கும்போதே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்துருக்கவே மாட்டேன். இவங்க வந்து பில்லு மட்டும் நீங்கள் 3 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணால் போதும், மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணால் போதும்னு என்கிட்ட சொன்னதுனால தான் நான் வந்து லைன் எடுத்தேன். இல்லைன்னா லைனே எடுத்துருக்க மாட்டேன்னு இப்படி ஓப்பனாக வச்சேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த நான் 50 ரூபா மேட்ரு, அதான் இந்த இபி மேட்ரில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மேட்ரையும் வச்சேன். சரி ஓகேன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம் எங்கேருந்து ஃபோன் வரல. நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் இது ஃபோன் அடித்தேன். அப்போது ஒரு ஜென்ஸ் தான் எடுத்தாப்புல. அவங்கக்கிட்டையும் சேம் இதே கதையை சொன்னேன். அப்புறம் அவங்களும் சரி ஓகே, உங்களுக்கு ஒரு 48 hours உங்களுக்கு ஒரு கால் வரும், நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து அதில் தெளிவாக சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் அதே மாதிரியே வந்து ஒரு 1/2 hour ஒரு கால் வந்துச்சு. அதில் ஒருத்தர் பேசினார். ஸோ அவங்களும் அந்த பேசினார்ட்டு பார்த்தினாக்கா இவங்களுக்கெல்லாம் மேலே ஹெட்டுன்னு நினைக்கிறேன், சம்திங் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி பிரச்சனை, நான் எடுக்கும்போது அவங்க இப்படி தான் சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்தோம், இல்லைனா நான் எடுத்துருக்கவே மாட்டோம். இப்போ வந்து மறுபடியும் 3 months ஒரு டைம் வந்து 3000 பே பண்ண சொன்னால் என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட்டு கிடையாது. ஸோ எனக்கு தெரியும் என் கமிட்மெண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் இதை வந்து இப்படி இறங்கினேன். ஆனால் இப்போ திருப்பி வந்து நீங்கள் எந்த மாதிரி சொன்னால் நான் எப்படி பே பண்ணுறது? இது போக மறுபடியும் வந்து அந்த 3 months ஒன்று சொல்லி அந்த பாக்ஸ் வந்து என் வீட்டில் தான் அடிச்சிருக்கு. அந்த இதுக்கு அமௌண்ட் வந்து இபி பில் வந்து 50 ரூபா என்னமோ டிடெக்ஷன் பண்ணி தான் பில்லு வரனாங்க. அதையுமே வந்து டிடெக்ஷன் பண்ணலாம், அப்படியே வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுங்க. மந்த்து என்ன வந்து என்னோடய பில் அமௌண்ட் என்ன 845 ப்ளஸ் ஜிஎஸ்டி மைனஸு என்னோடய இபி பில்லு டிடெக்ஷன் பண்ணி அந்த பில்லு என்ன வருதோ அதை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு 48 hours உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பில்லு பே பண்ணுங்கன்னாங்க. அது வரைக்கும் இப்போ 23 வந்தோடனே எனக்கு வந்து ஒய்ஃபை கட் ஆகாது இல்லைன்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் ஆகாது, நீங்கள் பில் அப்டேட் ஆனோடனே அப்டேட் பே பண்ணிக்கன்னாங்க. நான் அதோட சரி ஓகேன்னு முடிச்சிட்டேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்டை அப்படியே வந்து ரெக்வஸ்ட்டு அது வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க ஆக்டிவ் ஃபைபரில். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து இந்த டைமும் ஆக்டிவ் ஃபைபரை சூஸ் பண்ணதுக்கான காரணம், முக்கியமான காரணம். 2014-15 நான் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அப்போயுமே வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டோ கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு 48 hours வந்து அதை வந்து கரெக்டான காரணமாக இருந்தால் அதை வந்து சரி செய்யறதுக்கு இவங்க வந்து கரெக்டாக தயாராக இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து இந்த டைமும் ஆக்டிவ் ஃபைபரை எடுத்தேன். இல்லைன்னா என் வீட்டுக்கு வெளியில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீட்ரு பாக்ஸ் பெரிய அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்குள்ளே அந்த பாக்ஸ் இருக்கும், இபி மீட்ரு, அந்த பொட்டி மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஹையத்து அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அது வந்து இதே 845 ரூபாய்க்கு அவன் 350 MBPS வந்து ஸ்பீடு கொடுக்குறான்னாங்க. பட் எனக்கு வந்து அதில் வந்து திருப்தி இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்ன கொடுத்தாலும் நாளைக்கு அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், நாளைக்கு ஒரு வேளை கொடுக்கலன்னா நாளைக்கு யாரை போய் நம்ம பார்க்குறது, எந்த கஸ்டமர்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து அதை எடுக்கலை. ஏற்கனவே யூஸ் பண்ண பழக்கம் இருந்ததுனால தான் நான் எப்பயுமே இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் ஃபைபர். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒய்ஃபை வேணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஆக்டிவ் ஃபைபரை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 100% வந்து நான் அதை வந்து சஜஷன் பண்ணுவேன். என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்பர் வேணுனாலும் கஸ்டமர் கேர் நம்பர் நான் கீழே போகிறேன், ப்ளஸ் என்னோடய நம்பரும் நான் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு ஃபோன் அடிங்க, சரிங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்குனாக்கா சென்னைக்குள்ளே அது ஆக்டிவ் ஃபைபர். தேங்க்யூ ஆக்டிவ் ஃபைபர், தேங்க்யூ.